ஹாய், வணக்கம். பார்ட் 2. ஓகே, நிறைய விஷயம் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பட் அதுக்கு முன்னே பார்ட் 1 சில விஷயங்கள் நான் பேசலான்னு இருக்கேன். பார்ட் 1 நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். அந்த கமெண்ட்ஸில் சில பேர் நான் சரியாக பேசியிருக்கேன். 1-2 பேர் இவனுக்கு சாமியோட பற்றி என்ன தெரியும். நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் இங்கே எம்ஐசி பற்றி பெருமையாக பேசுகிறதோ இல்லை மைக்கா பற்றி பெருமையாக சாமியோட பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கோ வரல. தேவத இந்த சிஸ்டம், அவங்க தான் அந்த சிஸ்டத்தில் பொறுப்படுத்திக்கிட்டு சமுதாயத்துக்கு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் அவங்கள பற்றி இழுத்து வச்சு பேசினேன். இப்போ மற்றபடி இங்கே யாரையும் நான் ப்ரோமோட் பண்ண வரல. நம்மளுக்கு சொந்த வேலை நிறையா இருக்குது. இங்கே கண்ணு முனுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு க்ரோ பண்ணுறதுக்கு. அது இப்போ இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, நான் சொல்கிறத நீங்கள் 100% நம்ப வேணாம். ஓகே, ஏன்னா மலேசியாவில் இந்தியன் ஃபேமிலியில் எல்லா ஃபேமிலிலையுமே ஒரு காலத்தில் எம்ஐசி மெம்பராக இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர், அதாவது உங்களுக்கு நெருக்கமான தலைவர்கள் பணக்காரங்களாக இருக்காங்களே. சில பேர் பணக்காரன் ஆகிட்டு அரசியலுக்கு வந்தவங்க இருக்காங்க. சில பேர் அரசியலுக்கு வந்த பிறகு பணக்காரன் ஆகணுங்களும் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கேளுங்களேன், என்ன பிஸ்னஸ் அவங்க செய்கிறாங்க, எப்படி பணக்காரன் ஆகினாங்க. அப்போ அதாவது பல பேர் பிஸ்னஸ் செய்கிறாங்க, யாருமே பணக்காரன் ஆக முடியல. இவங்க திருன்னு வெரி வெல் டு டூவாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட்கட்டாக தான் இருக்கும். எல்லாமே கல்குலேஷன் தானாங்க. 1+1 we must get 2. ஓகேயா, 1+1 3 கிடைக்கூடாது, 1+1 கம்மியோ கிடைக்கூடாது. அப்படின்னா அதில் ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் எவ்ரிதிங் கல்குலேஷன். நம்ம ஆக்சுவலி மைக்கா ஏன் திருப்பி எடுக்கணும் அப்படின்னா, சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாஸ் இஸ் பாஸ் அப்படின்ட்டு. இது பாஸ்ட் கிடையாது. இந்த பாஸ்ட் தான் நம்ம ஃபியூச்சரை இன்னைக்குள்ள ஃபியூச்சரை டிசைட் பண்ணியிருக்கோம். பட் இட்ஸ் ஓகே, நடந்து போச்சு. அதை எப்படி எடுக்க போகிறோம், அதுக்கு நம்மளுக்கு குரூப் ஆஃப் லாயர், அக்கௌண்டன்ட், ஆடிட்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. கோர்ட்டில் ஃபைட் பண்ணுவோம். திருப்பி அந்த சொத்துக்களை எப்படி இந்திய சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி நம்ம உருவாக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம். பட் எல்லாமே நான் சொன்ன மாதிரி பேபி ஸ்டெப்ஸ். எடுத்தானே நம்ம அகலுக்கால் வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டாட முடியாது. இது ஒரு ப்ரோசஸ், ஒரு இவல்யூஷன். ஓகே, நம்ம இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு உக்காந்துருக்கோம். நீங்க பாருங்க, நான் சொல்றேன், நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? எத்தனை பேர் இதை இந்த கண்ணோட்டத்தில் பாக்குறீங்கன்னு தெரியல. நான் ரொம்ப நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப நான் பெருமைப்படுறேன். நான் ஒரு தமிழன், ஒரு ஹிந்துன்னு பெருமைப்படுறேன். இந்த நாட்டில் நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளுக்கு நம்மளை பார்ப்பாங்க. உலகளவில் மலேசியன் இந்தியன் ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு தெரியும்னே நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விளம்பரமா இருக்கட்டும், இல்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அதுல இல்ல இப்ப நம்ம பிரதமர் நடந்து வந்தா கூட அதுல ஒரு தமிழ்நாடு இருக்க மாட்டாலும் தேடுவேன், ஒரு இந்தியன் இருக்க மாட்டாரா அப்படின்னு தேடுவேன். ஒரு விளம்பரம் செஞ்சா இப்பெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. ஏன்னா அந்த விளம்பரத்துல சைனீஸ் இருப்பாங்க, மொழி இருப்பாங்க, இந்தியன் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட அடியாளம் இந்த நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்க. அது காரணமே எக்கானமி எம்பவர்மெண்ட் தான். யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்க ஆளுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஏற்கனவே இழந்த விஷயங்களை எடுக்கிறது கண்டிப்பாக இறங்கி செய்வோம். செய்யும் போது அதில் யாரு குற்றம் செஞ்சாங்க, எங்க சொத்து இருக்கு, அது திருப்பி நம்மளுக்கு வருமா தெரியல. ஆனால் வர வைக்கணும். நம்ம மூத்த தலைமுறைங்க, ஹியூமனிட்டிக்கு மூத்த தலைமுறை. அதாவது தமிழா இருக்கட்டும், இல்ல ஒரு சிவிலைசேஷனா இருக்கட்டும், we were the elders. எல்லாத்துக்குமே அண்ணனுங்க நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு சமுதாயம், அந்த மாதிரி ஒரு டிஎன்ஏல இருந்து பிறந்து வந்த நம்ம தோத்து போனீங்க நினைக்கிறீங்க? கிடையாது. இப்போதைக்கு பதுங்கி போயிருக்கோம். ஆனா திருப்பி எழுந்திச்சு அடிக்கிறதுக்கு நேரம் வரும். நம்ம சண்டை போட வேணாம், போருக்கு இறங்க வேணாம். விதியே மதியால வெல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்களே, அது கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். பட் we need to take baby steps. முதல் விஷயம் என்ன தெரியுமா? நான் கவனிச்ச வரைக்கும் அனைத்து இந்தியன் சமுதாயத்துக்குள்ளார இந்தியன் சமுதாயத்து மேல வெறுப்புகள் நிறைய இருக்கு.
இடை காலகட்டத்தில் வந்து பாருங்க, அரசாங்கம் வந்து ஒரு எம்பி வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. உண்மையிலேயும் 1.9 மில்லியன் அரசாங்க அதிகாரியில எவ்வளவு இந்தியன்ஸ் தான் இருக்காங்க? 42,000 தாங்க இருக்காங்க இந்தியன்ஸ். அதாவது அந்த 42,000ல இந்தியன் முஸ்லிம்ஸ், மற்ற இந்தியன்ஸ் எல்லாமே ஒரு அரசாங்கத்தில் இருக்காங்க. ஒரு 42,000 அவுட் ஆஃப் 1.9 மில்லியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ல 42,000 தான் இருக்கும். அந்த 42,000 எம்ப்ளாயிஸ் நீங்க போய் சந்திச்சீங்கன்னா அவங்களுக்குள்ளார நம்மளை பார்க்கும்போது ஒரு வெறுப்பாடு தான் பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்மளை பத்தி இமேஜ் அப்படி இருக்கு, வெளியே மாத்திக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்மள ரீப்ரசென்ட் பண்ணி ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்காங்க. இது எனக்கு நடந்துச்சு. அன்னைக்கு நான் குளிக்கல, தலையில ஒரு மாதிரி ஸ்ராபோட இருந்துச்சு. அப்ப காடி ஓட்டிக்கிட்டு ரோட் பிளாக்ல மாட்டினாங்க. அப்ப வந்து புதுசா ஒரு கான்ஸ்டபிள் தான் நினைக்கிறேன், ரோட் பிளாக்ல வந்தாரு, தமிழ் பையன். என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரிய பார்த்து முறைச்சாங்க. என்னமோ நான் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு அந்த பாதையில போய்கிட்டு இருக்கிற மாதிரி என்னை பார்த்து முறைச்சு ஒரு மாதிரியான லுக்கு கொடுத்தான். ஆனா அதே இடத்துல இன்னொரு ஆபீசர் மலைகர் வந்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னே இவன் என்ன தெரியுமா செஞ்சா, இது இங்க ஏன் ரோட்டெக்ஸ் கீழே ஒட்டி இருக்கு, ஏன் மேல ஒட்டல? ரோட்டெக்ஸ் இருக்கு, வேணும்னே நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன், குறை கண்டுபிடிக்கிறான். தமிழ் பையன், நான் தமிழன். சோ இதுதான் வந்து நமக்குள்ளார வெறுப்பு. சோ நீங்க பாருங்க, சோசியல் மீடியால நமக்குள்ளார அடிச்சுக்கிறது தான் காமெண்ட்ஸ் சொல்ல படிக்கும்போது அவ்வளவு வெறுப்பு. எதுக்கு? நம்மளோட வெறுப்பு நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வேணாம். சடையனை பாருங்க, நாட்டனை பாருங்க, ஏன் வங்காளிங்களை பாருங்க, அவங்களுக்குள்ளார நீங்க பாருங்க, சடையன் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அவனோட இனத்தை மேல கை வச்சு பாருங்களேன், இறங்கி உங்களை வந்து அடிப்பான். புரியுமா? அதேதான் நாட்டானோ. ஆனா நம்ம மட்டும் எப்படி தெரியுமா, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆளுங்களை அடிப்போம். நமக்குள்ளார ஒற்றுமை இல்லாத காரணம் நமக்குள்ளார நிறைய வெறுப்பு. காரணம் பிரிவு. சில பிரிவு எப்படின்னா ஜாதி, ரெண்டாவது ப்ரொஃபஷன். சில பேரு அம்மா அப்பா அவங்களோட முன்னோர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த சமுதாயத்தை அவங்களோட ஜெனரேஷன்ல வளர்த்து விட்டுருப்பாங்க. டாக்டரா இருப்பாங்க, லாயரா இருப்பாங்க. இவங்க வளர்ந்த பிறகு மற்றவங்களை பத்தி கவலைப்படுறது இல்லை. இது என் வீடு, நான் உழைச்சேன், நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா எத்தனை நாளைக்கு இது இருக்கும்? ஏன்னா திஸ் இஸ் அபவுட் கம்யூனிட்டி. இந்த நாட்டுல நம்ம வந்து மூணாவதா இருக்கோம் அப்படின்னா மைனாரிட்டியா. we all, you understand, you can be doctor, you can be கூலிக்காரன், we all are together in this. சில பேர் வந்து பயப்படுறாங்க, ஏன்னா அரசாங்க அதிகாரியா இருக்காங்க, குரல் கொடுக்க முடியாது. ஓகே, புரிஞ்சுக்கிறேன். ஆனா சில பேரு, நான் சொல்றேன், சில பேரு பிரச்சனை வந்த பிறகுதாங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்னைக்கு அவங்க வீட்டு கதவை தட்டுதோ பிரச்சனை, அன்னைக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் என் வீட்டு வரைக்கும் வரலப்பா, நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உங்களை இறங்கி சண்டை போட சொல்லல. ஒரு மினிமம் எஃபர்ட் எடுங்க இந்த சமுதாயத்தை வளர்த்து வர்றதுக்கு. இப்ப பாருங்க, மைக்கான்னு சொல்லியிருந்தல, அந்த மைக்காக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு டைம் பாரிச நேஷன் ஜெயிக்கிறப்ப அந்த டைம்ல மைக்கா பிரசிடென்ட் யாரு ஆகுறாங்களோ, அவங்களுக்கு யார் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஜிஎல்சி, அதாவது மைக்காக்கு ஷேர் இருக்கிற ஜிஎல்சிஸ்ல டைரக்டரா உட்கார வைப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த காஜங் ரவீந்திரன் டிஎன்பில உட்காந்துருந்தாரு, சக்திவேல் டிஎன்பி, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஜிஎல்சில உட்காந்துருந்தாங்க. உட்காந்துதாங்க இருந்தாங்க, ஆனா ஒண்ணுமே பண்ணல, வெறும் உட்காந்துதான் இருந்தாங்க. உட்காந்துக்கிட்டு அவங்க மாதம் சம்பளம் புந்துச்சு, ஜாலி குடும்பத்தோட போய்கிட்டு இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ அங்க உட்காந்தியா, ஃபைன், சம்பளத்தை எடுத்துக்க, நீ அதுக்கு உனக்கு கிடைச்ச வரும். ஆனா உட்காந்துக்கிட்டு நம்ம ஆளுங்களை எத்தனை பேர் உள்ளுக்கு திணிக்க முடியும்? நீங்க பாருங்க, இன்னைக்கு ஜேஎல்சில நம்மளோட எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கும்? டிஎன்பி கான்ட்ராக்ட்ஸ், டெலிகாம் கான்ட்ராக்ட்ஸ், இது எல்லாமே நம்ம ஆளுங்க எத்தனை பேர், எத்தனை சதவீதம் நம்மளுக்கு அதுல இருந்து வருது? வெரி டிசப்பாயிண்டட். ப்ராப்ளம் வராத வரைக்கும் உங்க ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனா சமுதாயத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது உங்க ப்ராப்ளம் தான். ஏன் தெரியுமா? we are Indians. புரியுதா? நான் வந்து இங்க ஏனவரி பிடிச்ச மாதிரி நான் பேச விரும்பல. நான் சொல்றதை நீங்க நம்ப வேணாங்க, எதுவுமே நம்ப வேணாம்.
சிலர் வந்து இவன் வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்களா, ஓகேலா. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். வீட்டுக்கு போயிட்டு பட்ரியில நான் சொல்றேன். இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இதோட பயணம். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு போனை வந்து வீட்டுல தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பாய்க்கிற பொருள்லாம் இருக்குல்ல, பேசிக் நீட்ஸ், நீங்க பாய்க்கிற பொருள், சமைக்கிற பொருளா இருக்கட்டும், இல்ல டாய்லெட்ரிஸா இருக்கட்டும், அந்த பொருள் அத்தனையும் ஒரு லிஸ்ட் போடுங்களேன். ஒரு 10 பொருள் லிஸ்ட் போடுங்க. அந்த இன்னைக்கு கூகுள் இருக்கு, ஏஐ இருக்கு. ஓகே, நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். அந்த 10 பொருள்ல, முக்கியமான பொருள்ல எந்தெந்த கம்பெனி நீங்க எங்க வாங்குனீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயின்ல வாங்குனீங்க, ஓகே, லெட்ஸ் சே ஒரு ஷாப்பில வாங்குனீங்க. எந்தெந்த கம்பெனில வாங்குனீங்களோ அந்த கம்பெனியோட ஓனர் யாரு அப்படின்ட்டு கூகுள் பண்ணி பாருங்க. அப்ப அந்த ஷாப்பியா இருக்கு, ஷாப்பி கூட நம்ம ஜிஎல்சி தான். ஓகே, ஷாப்பியோட ஓனர் வந்து கசானா வச்சுக்கீங்களேன், இல்ல எஸ்ட்ரோ சப்ஸ்கிரைப் பண்றீங்களே, மாசம் கட்டுறீங்களே, 40 80 100 கட்டுறீங்களே, இன்னைக்கு கசானா தான் அங்க மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர். ஆனந்த் கிருஷ்ணன் இல்ல, டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள் தமிழனே இல்ல. சோ ஸ்டடி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் மாசம் நீங்க சம்பாதிக்கிற காசு எத்தனை சதவீதம் சமுதாயத்துக்கு திருப்பி வருது அப்படின்ட்டு. சோ என்னோட திட்டம்லாம் வெரி ஈஸிங்க. நான் சொல்றது கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க பல பேர் நம்பி இருப்பீங்க, ஏன்னா பக்கத்து ஹராப்பா அது பண்ணிச்சு, இது சொன்னிச்சு, வந்துச்சு, எதுவுமே செய்யல. அதே மாதிரி பியானோ நிறைய பண்ணிச்சு, கடைசியில நம்ம வந்து அதையும் நம்பல. நம்மளுக்கு நிறைய தலைவர்கள், வேதமூர்த்தி, இவங்க எல்லாம் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க, விக்னேஸ்வரன் எல்லாம் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க, எதுவுமே மாற்றம் அமையல. அப்ப என்ன செய்ய போறோம்? திஸ் இஸ் பவர். இத சம்பாதிப்போம். நம்ம நினைச்சா ஆள முடியும், பணத்தால. எப்படின்னா நம்ம சமுதாயம் வெல்த்தியான சமுதாயம் மாறணும். இன்னைக்கு நம்மளோட ஜிடிபி ஒரு 300 பில்லியன் இருக்குமா. இடையில வந்து ஜஃப்ருல் போட்டிருந்தாரு, நம்மளோட வரவு வந்து எத்தனையோ ட்ரில்லியன், 1.2 ட்ரில்லியனா எத்தனையோ ட்ரில்லியன் வந்து வரவு, செலவு வந்து அதோட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. தட் மீன்ஸ் இன்கமிங் அவுட் கோயிங். ஓகேயா, அந்த வரவு செலவுல நம்மளோட பங்கு எத்தனை % கிடையாது. நான் சொல்றேன், சில பேரு நான் உங்களுக்கு தெரிஞ்ச சிக்கல் நிறைய பணக்காரங்க இருப்பாங்க. நான் வந்து இங்க பணக்காரனை அட்டாக் பண்ண வரல, தெரியுமா? நம்ம தான் இங்க, அவங்க வந்து நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. எப்படின்னா, இங்க வந்து கீழே அடிப்படை சமுதாயத்துல வந்து தமிழ் பற்று நிறைய விஷயங்கள் வந்து நம்மள வந்து சொல்லி 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 நம்ம மைண்ட் செட் அப்படி கொண்டாந்துருவாங்க. ஆனா அவங்க பதவியில உட்காந்துக்கிட்டு என்னென்ன செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, கேட்ட நான் ரகசியமா செய்யறேன், அவங்க எல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, 40% டிராப் அவுட் இந்தியன் மாணவர்கள், ஸ்கூல் டிராப் அவுட் 40%. ஓகே, குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா எதுக்கு அவங்களாம் பிள்ளைங்களா டிராப் அவுட் ஆகுதுங்க? எல்லாமே கால்குலேஷன். திஸ் இஸ் வெரி சீரியஸ் மேட்டர். கைஸ், வெக் அப். எனக்கு நான் சப்போர்ட் பண்ண சொல்ல ஒரு திட்டம் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு பார்ட் பை பார்ட்டா தான் சொல்ல முடியும். இது ஒரு லெங்தி, ஒரு நீட்டான ஒரு விஷயங்க. இது ஒரு ஷார்ட்டா செஞ்சு சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு புரியணும் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு பார்லிமெண்ட்ல ஒரு மாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு பார்லிமெண்ட் எப்படி வேலை செய்யுது, சட்டத்தை எப்படி அமல்படுத்துறாங்க, ஒரு பார்லிமெண்ட் ஆபரேஷன் எப்படி நடக்குது. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அந்த இடத்த வந்து அமைதியா போயிட்டு சுத்தி பாக்குற மாதிரி பார்த்து எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வர ஆளு. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு வந்து போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. கவர்மெண்ட் அதிகாரின்னு சொல்லும்போது நீங்க பாருங்க, கத்து பங்காரா, கேஎஸ்யூ, எல்லா மினிஸ்ட்ரிக்கும் அவங்க தான் பாஸ், சிஇஓ, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். எத்தனை இந்தியன்ஸ் அந்த பதவியில் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். என்னலாம் கேஎஸ்யூ ஒரு ஆள் தான் இருக்காரு போல. அவர் கூட எந்த மீடியாவில் நான் பார்த்தது கிடையாது, எந்த ஃபங்க்ஷன்லையும் பார்த்தது கிடையாது. கேஎஸ்யூ இஸ் பாஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. ஓகே, இன்னைக்கு அமைச்சரே கிடையாது. நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் பேசிக்கிட்டே போலாம். ஆனா ப்ளீஸ் காய்ஸ், பத்திரி வெயிட் பண்ணுங்க. நான் பேசுறது வந்து நான் யாரையும் புண்படுத்த விரும்பல, எந்த தலைவர்களையும் அதாவது எகெயின்ஸ்ட் பண்ணி போராட விரும்பல. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்காக ஒரு அக்கறையோட நான் பேசுறேன்.
உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்னை லைக் பண்ணுங்க. எனக்கு வந்து நீங்க எனக்கு மார்க்கெட்டிங் செய்யுங்க. நான் பேசுற விஷயங்களை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புள் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்க்க போனா கூட இருக்கணும், அது கூட எவ்வளவுன்னு தெரியல. அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். இந்த பார்ட் 1 கிட்டத்தட்ட 42,000 பேர் பார்த்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவு கமெண்ட்ஸ், அவ்வளவு ரெஸ்பாண்ட். எனக்கு தெரிஞ்ச 80% செம்ம பாசிட்டிவ். நெகட்டிவா சொன்னவங்க கவலைப்படாதீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. பிகாஸ் நெகட்டிவ் நீங்க சொல்லலைன்னா நான் சரியா செய்யறேன், நான் தவறா செய்யறேன் சிந்திக்க முடியாது. ஆனா நீங்க சொன்ன விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன். இங்க வந்து நான் சாமியோட பத்தி பேச வரல, மைக்கா பத்தி பேச வரல. பட் அவங்க சிஸ்டத்துல இருந்தாலும் அவங்கள உள்ளுக்கு இழுத்து வச்சு பேச வேண்டியதாச்சு. ஸோ கைஸ், தேங்க்யூ அகெயின். ப்ளீஸ் 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 தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நிறைய பேர் கேட்க சொல்லுங்க. ஏன்னா எவ்ரிபடி சோ பிஸி. எல்லாரும் அப்புறம் பாத்துக்கலாம், அந்த அப்புறம் பாத்துக்கலாம் ஆட்டிடியூடோட சீனா ஆட்டிடியூட் இருக்கா தத்தாவ். அந்த ஆட்டிடியூட் எவ்வளவு மேல தெரியுமா? அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல, இப்ப பாக்கணும் நம்ம. ப்ளீஸ். வணக்கம்.